எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி நேயர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தன்னிலை அரசியல் நிகழ்ச்சியோடு மீண்டும் சமகாலத்தில் நிகழ்கின்ற அரசியல் நிகழ்வுகள் பற்றிய இங்கே எங்கள் அரசியல் பிரதிநிதிகளாக செயற்படுகின்ற இருவருடன் இந்த நேர்காணல் இடம்பெறுகின்றது. பாரிஸ் பிரான்சில் இருந்து இவர்கள் முதலாமவர் பிரான்ஸ் தமிழீழ மக்கள் பேரவை பொறுப்பாளர் செயற்பாட்டாளர் திரு திருக்குலசிங்கம் திருச்சோதி அவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் பாதுகாப்பு மையம் இந்த அமைப்பில் பொறுப்பாளர் மற்றும் செயற்பாட்டாளர் செல்வன் அவர்கள். வணக்கம் திருச்சோதி அவர்களே. வணக்கம் செல்வன் அவர்களே. வணக்கம். எப்படி அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து அவதானித்த வண்ணம் இருப்பீர்கள்? நேரடியாக இந்த எங்களுடைய தாயக அரசியலுக்குள்ளேயே முதலில் சென்று விடுவோம். திருச்சோதி அவர்களே, சொல்லுங்கள். இந்த பொது வேட்பாளர் விடயம் இதுவரை நீங்கள் ஆராய்ந்தது, உங்கள் பார்வை எப்படி இருக்கு நிலவரம்? சில வாரங்களாக தாய அரசியலை பார்க்கும்போது மிகவும் கவலைக்குரிய நிலையில்தான் இருப்பதாக தெரிகின்றது. அதாவது அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள், அது முக்கியமாக சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் செய்யும் செயல்பாடுகள், அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு ரணில் வந்த விடயம், அதன் பின் அவர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் வீட்டுக்கு சென்ற விடயங்கள், இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இன்று சிங்களத்தின் தலைவர்கள் சஜிதா இருக்கட்டும், அருணா திசநாயக்காவாக இருக்கட்டும், எல்லோரும் யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுப்பதை பார்த்தால் எங்கள் தேவை முக்கியமாக படுகின்றது அவர்களுக்கு என்று தெரிகின்றது. இந்த சூழலில் எமது அரசியல் அபிலாஷைகளை சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தாயத்தில் சமூக கட்டமைப்பினர் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இன்று, அதாவது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்குரிய தேர்தல் அல்ல, அந்த தேர்தல் ஊடாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரை இலங்கை ஜனநாயக வடிவங்களே தமிழருக்கான எந்த தீர்வையும் பெற்றுத்தரப் போவதில்லை. அது பாராளுமன்றமா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். 75 வருடங்களாக நாங்கள் காலத்தை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கு வாக்களித்து, எமது அரசியல் தலைவர்கள் கூட சொல்வதை கேட்டு வாக்களித்தவர்கள் தான் எமது மக்கள். 2009க்கு பின் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிங்கள் என்றார்கள், எமது மக்கள் வாக்களித்தார்கள். அதன் பின் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களியுங்கள், அவர் நல்லாட்சியை தருவார் என்றார்கள், எங்கள் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அதன் பின் கோத்தாபாயா தன்னுடைய மக்களின் வாக்குகள் ஊடாக ஆட்சிக்கு வந்தார். எமது அரசியல்வாதிகள் சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்றார், எமது மக்கள் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 6 லட்சம் தமிழர்கள் வாக்களித்தார்கள் சஜித்துக்கு. அதாவது தமிழர்கள் வாழும் பகுதிகள் எல்லாம் பச்சையாகத்தான் தெரிந்தது. இந்த சூழலில் இவ்வளவு காலமும் நமது அரசியல்வாதிகள் சொல்ல கிணங்க அந்த எமது அரசியல்வாதிகள் மேல் நம்பிக்கை வைத்து அவர்களின் பேச்சை கேட்டு வாக்களித்த மக்கள் 75 வருடங்களுக்கு பின் ஒரு மாறுதல் நமக்கு தேவை. அதாவது தமிழ் அரசியல் கட்சியில் இருந்து பிரதானமாக நாங்கள் தான் தமிழர்களாக, தமிழர் மக்களின் பிரதிநிதிகள் என்று கூறுபவர்கள் தமிழர்களின் அரசியலை தோற்கடித்தவர்களும் அவர்கள்தான். இலங்கை அரசுடன் சேர்ந்து மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து நின்று கொண்டு காலத்தை நீடிப்பதற்காகவும், தமிழருக்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறியும், அதற்குரிய விசாரணை முடிந்து விட்டது என்று கூறியும் இதுவரை காலமும் மக்களை ஏமாற்றி எங்கள் மக்களை தோற்றவர்களாக மாற்றிவிட்டார். ஆகவே நாங்கள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல. ஆகவே இன்று எமது மக்கள், சிவில் கட்டமைப்புகள்
எல்லோருமாக சேர்ந்து எமக்கு எது தேவை, எமது அரசியல் விடுதலை, எமது அரசியல் அபிலாஷைகள் என்ன என்பதை மீண்டும் உலகத்துக்கு பரிசாற்ற வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உள்ளாகிக் கொண்டு இருக்கும் ஒரு மக்கள் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இந்த சூழலில் ஒரே வழி பொது வேட்பாளர் தான். ஒரு சரியான பொது வேட்பாளரை தெரிவு செய்து அதாவது தமிழருக்கான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். சிங்களவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து பார்த்து நாங்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை கடந்து விட்டோம். ஆகவே இன்று எல்லோரும், எல்லா அரசியல் கட்சிகளும் வடக்கை கிழக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது நாங்கள் அவர்களுக்கு எங்களை தேவை என்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேவைகளை, எமது அரசியல் அபிலாஷைகளை, எமது கோட்பாடுகளை, எமக்கான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து முன்னகர வேண்டும். நான் சென்ற முறையும் கூறியிருந்தேன், அரசியல்வாதிகள் வராவிட்டால் சமூக கட்டமைப்புகளாக மக்களாக இந்த தேர்தலில் இறங்கியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதுவரை எல்லோரையும் நம்பினோம். எமது அரசியல்வாதிகளை நம்பினோம், சிங்களவர்களை நம்பினோம், சிங்கள ஆட்சியாளர்களை நம்பினோம். இனி எங்களை நாங்களே நம்புவோம். எங்கள் கொள்கைகளை, எங்கள் குறிக்கோளை வைத்து முன்னேற வேண்டிய காலம் என்று என்பதைதான் நான் இந்த இடத்தில் கூறக்குள்ள ஆரம்ப கட்டமாக கூறக்கூடியபடியா. ஆம், செல்வன் அவர்களே, இப்ப திருச்சோதி அவர்கள் சொன்னதின்படி இப்ப எங்கள் இனத்தில் இருந்து, எங்கள் தமிழர்களிடம் இருந்துதான் எங்கள் அரசியல் தீர்வுக்கான அந்த பிரதிநிதிகள் இனி வெளிவர வேண்டும் என்று பொது வேட்பாளரை மையப்படுத்தி சொல்கின்றார். இப்போது பொது வேட்பாளர் என்று நீண்ட காலமாக கதைப்பட்டுக் கொண்டு வருகின்றது. அதே சமயத்தில் சிவில் சமூகத்தில் இருந்து ஒருவர் வருவதே மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்துப்படத்தான் இன்று வரை நீங்கள் கூறி வருகின்றீர்கள் இங்கிருந்து. இப்போது ஒரு கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரம் போலவே அரசியல்வாதிகள் ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது ஏன் எங்களை பொது வேட்பாளராக நீங்கள் நிறுத்தக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் தன்னை நிலைநிறுத்தி ஒரு வாக்கு மக்களிடம் இப்பவே கேட்பது போலவும் பிரதிநிதித்துவத்தை கேட்பது போலவும் தொடங்கிவிட்டார்கள். இது பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது இடையூறாக இருக்குமா அல்லது இது ஒரு தீர்வை தருமா இந்த பொது வேட்பாளர் என்ற சமரசத்தை அடைய? கட்டாயம் அது ஒரு இடையூறாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்துல இந்த பொது வேட்பாளர் என்றது ஒரு பொதுவானவராக இருக்க வேண்டும். அரசியல் இருந்தவராக இருக்கக்கூடாது. அரசியல் அந்த அந்த நீரோட்டத்தில் இருந்தவர்கள் என்று சொன்னா அது ஒரு கேள்விக்குறியாக என்ன காரணம்னு சொன்னா, அப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வரைக்கும் இன்னொரு அந்த எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த அந்த அப்படியான ஒரு ப்ராசஸுக்கு இவர்கள் ஒத்து வர மாட்டார்கள் கடைசியிலேயே. ரெண்டாவது அவை ஒரு தடவை தாங்களே ஒரு ப்ரொமோட் பண்ற மாதிரி முடிஞ்சிடும்ன்றதுல அவர்கள் கருத்தா இருக்கு. அதுல நியாயமான கருத்து உண்டு. ஆகவே அதுக்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்றது ஒரு பொதுவானவர், அவருக்கும் இந்த அரசியலுக்கும் ப்ரீவியஸ்ல அவருக்கு சம்பந்தம் இருந்திருக்க கூடாது. ஆனால் ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கணும். இன்டெலெக்சுவல் என்று சொன்னால் இப்ப வெளி ஆக்களோட கதைக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஆளா இருக்கணுமே ஒழிய ஒரு அரசியல் பின் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. இதான் அங்க உள்ள பெரிய ஒரு கேள்வி நினைக்கிறேன். அது கட்டாயம் முக்கியம். ஒரு நாங்கள் முன்னிறுத்துற ஒரு ஆள் ஒரு பொதுவான ஒரு ஆளா இருக்க வேண்டும். அதுல மாட்டு கருத்து இல்ல. ஆனா இதுல இந்த சில அரசியல்வாதிகள் இப்ப தங்கள் முன்னின்று குரல் கொடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான இதா இருக்காது. அந்த பொது வேட்பாளர் விஷயத்தை உடைக்கிற மாதிரி போயிடும். உள்ளூர இந்த விருப்பம் இதுவரை இருந்ததால் தான் இந்த இழுபறி என்று எங்களுக்கு எல்லாம் அது வெளிப்படையாகவே தெரிகின்றது. அதாவது தன்னைத்தான் பொது வேட்பாளராக கருதியதன் விளைவு என்றுதான் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இவர்கள் வெளிப்படையாகவே வருவதை பார்க்கும்போது, திருச்சோதி அவர்களே, சமீப காலமாக நடைபெற்ற இந்த விடயம் சம்பந்தமான ஒரு கேள்விக்கு வருகின்றேன். ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகின்ற சிங்கள வேட்பாளர்கள் நால்வருமே உங்களுக்கான சமஷ்டி தீர்வை தர முடியாது நாங்கள் என்று வெளிப்படையாகவே கிட்டத்தட்ட சொல்லிவிட்டார்கள் எல்லோருமே. அதே சமயத்தில் ஸ்ரீதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களது வருகையில் அவர் நிறைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருந்தார். இவை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த
எப்படியோ நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருக்க போகிறோம். கடைசி கட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் இவற்றை எதிர்ப்பு கூற இருக்கின்றன அல்லது எதிர்ப்பு கூற போகின்றன. இந்த விடயங்களை பேசுவதற்கு முன் கடைசியாக சுமந்திரன் பேசிய பேச்சைத்தான் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் பேசிய விதம், அதாவது சமூக கட்டமைப்புகள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அல்ல, நாங்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் இந்த பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என்ற வார்த்தைகள் என்பது எமது சமுதாயத்தையே எமது இனத்தையே அவமதிப்பது போல்தான் ஒரு தோற்றப்பாட்டை அளித்தது. ஆகவே இந்த இடத்தில் ஒன்றை நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா திசநாயக்கா கூறுகின்றார். ரணில் விக்ரமசிங்கா தான் எங்கள் லைப்ரரி, அதாவது நூலகத்தை எரித்தார் என்று. ஆனால் இதே அனுரா திசநாயக்கா தான் இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்தவர், வடக்கு கிழக்கு இந்திய ஒப்பந்தத்தை தகர்த்தெறிந்தவர் போன்ற விடயங்கள் அவர் மேலும், அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு வரலாறு இருக்கின்றோம். அந்த வரலாறை தெரிந்து கொண்டும் தமிழ் தேசியத்தை வைத்துக் கொண்டு பேசும் தமிழ் அரசியல்வாதிகள் என்று பேர் சொல்லியே கூறுகின்றேன். CVK சிவஞானம், சுமந்திரன், அவருடன் சேர்ந்து நிற்கும் சில இளம் லோயர்மார், தென்மராட்சியை சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த ஊடகத்தை கேட்டால் அவர்கள் புரிந்து கொள்வார். எல்லாரையும் தமிழர்கள் தமிழுக்கான ஒரு தீர்வை இவர்கள் பெற்று தருவார்கள் என்ற சிந்தனையுடன் தான் வாக்களித்து இவர்களை எங்கள் பிரதிநிதிகளாக வடமாகாண சபைக்கும் இலங்கை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பி வைத்தார். அப்ப இந்த சூழலில் இவர்களின் இவ்வாறான கூற்று எமது மக்களின் சிந்தனைகள், அதாவது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சமூக கட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அல்ல, உங்களை நாங்கள் தோற்கடிப்போம் என்று சொல்லும் விதம் இன்று நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். சுமந்திரன் தோற்கடிக்கப்பட வேண்டியவர், சுமந்திரனின் கையாட்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். தமிழர்களின் விடுதலையை இன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கும் செயல்பாடுகளில் இவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது சிங்கள அரசியல்வாதிகளை விட மிக மோசமாக இவ்வாறான சில அரசியல்வாதிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின் சில கையாட்கள், தாங்கள் மூத்த அரசியல்வாதிகள் என்று கூறிக்கொள்ளும் CVK சிவஞானம் போன்றவர்கள் பக்கபலமாக இருக்கின்றார்கள். தமிழ் தேசியத்தோடு நிற்கும் பல அரசியல்வாதிகள் அமைதி காக்கின்றார்கள். இவ்வாறான சூழலில் எமதுக்கான விடுதலையை எடுக்க வேண்டியது எமது அடுத்த சமுதாயம் இல்லை, தாயத்தில் இருக்கும் அடுத்த சமுதாயம் சிவ சமூகத்தின் கையில் தான் இருக்கின்றோம். அதைத்தான் ஸ்ரீதரன் அவர்களும் பிரான்சுக்கு வந்தபோது கூறிய பேச்சில் பட்டும் படாமல் கூறியிருந்தார். ஆகவே இந்த சூழலை வைத்துக்கொண்டு இன்னொரு விடயத்தையும் நான் கூறிக்கொள்ள வேண்டியது, தொடர்ச்சியாக பிரான்சில் இருந்துதான் இந்த பொது வேட்பாளர் பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகின்றோம். மிகவும் கவலைக்குரிய விடயம், இந்த புலம்பெயர் நாடுகளில், அது பிரித்தானியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், எல்லோரும் அமைதி காத்துக் கொண்டிருக்க. யாருக்கு இவர்கள் எல்லோரும் பக்கபலமா, அதாவது யார் தேர்ந்தெடுக்கப்படுவார், அதற்கு பின் அவர்களுக்கு பின்னால் செல்வோம் என்ற சிந்தனையுடன் வாழ்கின்றார்களா, இல்லாவிட்டால் இதுவரை நடந்த இந்த விடயங்களை புரிந்தும் புரியாதவர்களாக எமது சமுதாயத்தினர் இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகின்றது. அங்கே எமது மக்களின்
விடுதலை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லோரும் சொல்வார்கள், நாங்கள் ஜெனீவாவில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நாங்கள் இன்டர்நேஷனல் நீதிமன்றங்களுக்கு செல்லலாம், ஐசிசிக்கு செல்லலாம் என்று எல்லோரும் வருடக்கணக்கில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த சொல்லும் காலத்தில் எமது மண் அழிந்து கொண்டு இந்த சர்வதேசத்துக்கு இதை சொல்லியாக வேண்டும். எமது மண்ணில் இருந்து வரும் குரலை காக்கும் மக்களாக நாங்கள் இந்த புலம்பெயர் மக்கள் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பேசாமல் இருப்பது இவ்வாறான இலங்கையில் எமது தேசியத்தை அழைக்கும் அரசியல்வாதிக்கு பக்கபலமாக இருப்பது போல்தான் ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குகின்றது. ஆகவே நாங்கள் வெளிப்படையாக கலைக்க வேண்டும், உண்மையை உணர்ந்து கலைக்க வேண்டும், காய சூழலை உணர்ந்து கலைக்க வேண்டும். 75 வருடங்களாக இன்று நிற்கும் 4 தேர்தல் கேண்டிடேட்ஸ், அதாவது பிரதிநிதிகள், எங்கள் அழிவுக்கு மூல காரணமாக இருக்கின்றனர். இன்று அவர்கள் ஓகே, அவர்கள் அதை செய்தார்கள், இன்று மறப்போம் மன்னிப்போம் என்று வந்தால் தமிழருக்கான தீர்வை தாருங்கள். ஒரு பக்கத்தில் 13 தரமாட்டோம் என்கிறால், எங்களுக்கு 13 எங்களுக்கு ஒரு தீர்வே அல்ல. ஆக குறைந்தது சமஸ்தியான தீர்வை எமது அரசியல்வாதிகள் முன்வைக்கின்றார். இல்லை, அதைத்தான் அவர்கள் வெளிப்படையாக மறுத்து விட்டார்கள். இப்போது அப்ப நான் கேட்கும் கேள்வி, நீங்கள் இப்படியே ஒவ்வொருவரும் கருத்துக்களை விதைத்துக் கொண்டு இருப்பதுதான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது புலத்தில் ஆகட்டும், தாயகத்தில் ஆகட்டும். கருத்துகளாக சொல்லிக் கொண்டே இருப்பது வேறு, அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுத்து அதற்கு பிரதிநிதிகளை தேடுவது என்பது வேறு. இது நடைபெறவே போவதில்லை என்பது போல மக்களை கொஞ்சம் முட்டாளாக்குகின்ற செயல்களாக இருக்கின்றன. இந்த சிவில் செயற்பாடாகட்டும் அல்லது அரசியல்வாதிகளது செயற்பாடுகளாகட்டும். இப்போது இதுக்கு நீங்கள் நேரடியாக உங்கள் கண்டனத்தையோ அல்லது உங்கள் வேண்டுகோளையோ விடுவதாய் எப்படி நீங்கள் விடுக்க போகிறீர்கள்? அதை இருவருமே சொல்லுங்கள். இதை கண்டனமாகத்தான் நான் தெரிவிக்கின்றேன். அதாவது என்னை பொறுத்தவரையில் தமிழ் சிவில் கட்டமைப்பினர் எடுத்த வழிபாதை சரி. ஏனென்று சொன்னால், களத்தில் இருந்து பல விடயங்களை, அது யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவாளராக இருக்கட்டும், பல இடங்களில் பல செயல்பாடுகளில் ஈடுபடும் ஊடகவியலாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதுவரை காலமும் கடந்த கால வரலாற்றை புரிந்து கொண்டு இதற்கான ஒரு மாற்றம் தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் அதைத்தான் நாங்களும் கூறுகின்றோம். நாங்கள் அங்கே எமது விடுதலைக்கும் எமது உணர்வுகளுக்கும் எமது பாதுகாப்புகளுக்கும் எதிராக நடப்பதற்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கண்டனமாக தெரிவிக்கின்றோம். இந்த கண்டனம் வெளிப்படையாக இருக்கட்டும். இதை இது ஒரு புலம்பெயர் மக்களின் குரலாக இருக்க வேண்டும். எங்கள் மக்களை மேலும் நான் கண்டனத்தை தான் தெரிவிக்கின்றேன். எங்கள் சுற்றும் இருக்கு இந்த புலம்பெயர் நாடுகளில் பல போராட்டங்களுக்கு முன்னால் நாங்கள் அங்கே அதை செய்தோம் இதை செய்தோம் என்று கூறுபவர்களுக்கும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன். முடியாது. இதற்கு மேல் நாங்கள் பேசாமல் இருந்தால், நாங்கள் ஸ்ரீதரன் கூறுவது போல் லோயர் ஸ்ரீஸ்கந்தா கூறியது போல் நாங்கள் அடிமையாகத்தான் வாழ வேண்டும். சரி, செல்வன் அவர்களே சொல்லுங்கள். இப்போது இதற்கு இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் இது ஒரு சுற்றி ஒரு ஆரம்பித்த புள்ளியில் வந்து நிற்பது போல்தான் நிற்கின்றது. இது தேர்தல் வரைக்கும் இப்படித்தான் செல்ல போகிறது. இந்த நேரத்தில் மக்கள் தங்கள் கடமையாக, மக்கள் தங்கள் குரலாக கட்டாயம் எடுக்க வேண்டிய முயற்சி அல்லது நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் புலத்திலிருந்து நினைக்கின்றீர்கள்? வேட்பாளர் என்ற விஷயம் இன்றைக்கு நேற்று சிந்திக்கப்பட்ட ஒரு செயல் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு 2009ஆம் ஆண்டு ஆயுதம் மௌனிப்புக்கு பிறகு ஒரு தடம் 2 தடம் இதை பற்றி சிந்திச்சுதான் அந்த முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. ஆகவே இது கட்டாயம் இன்னைக்கு சிவில் சமூகம் என்றுமே இல்லாத அளவுக்கு அவர்கள் பலமாக அங்க தாயத்துல அதை முன்னெடுத்து தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு பெருசாக கொண்டு வந்தது சிவில் சமூகம் தான். அரசியல் கட்சிகள் இல்லை. அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கதையோடு தான் இன்றைக்கு ஒருத்தர் ஒரு கதை பேச்சோடையும் அக்ரிமெண்டோடையும் ஒருத்தர் ஒரு
எதிர்க்கிறதாகவும் ஒரு சப்போர்ட் பண்றதாக தான் இருக்கிறாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் அந்த சிவில் சமூகம் இன்றைக்கு என்றுமே இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஒப்பீனியனை கொண்டு வரையகளை வந்து இன்றைக்கு நாங்கள் குலத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்து டயஸ்போரா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து இவ்வளவு ஆண்டுகளாக சில முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வரோம். ஆனா அதன் முக்கியத்துவம் என்ன? தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் தான் இன்றைக்கு அயராம உழைச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது 75 ஆண்டுகளிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் எங்களோட வாய்ஸை வந்து வெளியில வடிவாக சொல்றதுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகவே இந்த டயஸ்போரால இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து இப்ப நீங்கள் தீர்வு திட்டம் என்னன்னு சொல்லாவிட்டால் கூட இந்த பொது வேட்பாளர் தேவை என்றதை நாங்கள் சொல்றதுல வந்து எந்த பிழையும் இல்லை. ரிஸ்க் அதுல வந்து நாங்கள் ஒரு ரிஸ்க் நாங்கள் வந்து கட்டாயம் அந்த ஒப்பீனியன் அந்த அங்க இருக்கிற மக்கள் முன்னெடுப்புக்கு இந்த டயஸ்போரா ஆர்கனைசேஷன் எல்லாரும் வந்து உறுதுணையாக நிற்கிறார்கள் என்ற அந்த அந்த வாய்ஸ் வந்து சரியான முறையில் நம்ம வரையில சொன்ன மாதிரி நாங்கள்லாம் இந்த இந்த விஷயத்த வந்து பிரான்ஸ்ல இருக்கிறார்கள்லாம் கொஞ்சம் கூட கதைச்சு கொண்டு இருக்கிறோம். மற்ற நாட்டுல இருக்கிறார்கள் இன்னும் வந்து ஓப்பனா வந்து ஒரு மீடியாக்கள் வெளியில வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்றது கொண்டு வரையினம் இல்லை. ஆகவே இப்ப ஒரு விஷயத்தை நாங்க செய்யறதா சில இடங்கள்ல ரிஸ்க் இருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு பெரிய அளவுல நீங்கள் வந்து திட்டத்தை போடாவிட்டா கூட சின்ன அளவிலாவது மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு உசார் கொடுக்கக்கூடிய அளவுக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுக்கணும். அதுல மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா என்ன சொன்னது மாதிரி நானும் அதுல எக்ரி வந்து அந்த ஆர்கனைசேஷன் நிறைய பேர் வந்து மௌனம் காக்கணும். அதன் மௌனம் என்னன்ற கேள்வி ஒன்று இருக்குது. அப்ப நாங்கள் வந்து உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு வேண்டி போராடுறோமா, தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக போராடுறோமான்ற கேள்வி கூட அங்க வருகுது வந்து. ஆகவே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எடுத்த மாதிரி அந்த சுமந்திரன் அங்க நடந்த டெபேட், அங்க சுமந்திரனால சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கல வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து ஏற்கனவே ஒரு முடிவெடுத்த மாதிரியும் அந்த முடிவுக்கு அவர்கள் வந்து கட்டாயம் போக வேண்டும் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு அவர்களோட பேச்சுக்களை தெரியுது. அவருடைய பேச்சு கூட சரியான வைலண்டா இருந்தது பார்க்கல வந்து. ஆகவே இதுகளுக்கு இடம் நாங்கள் வெளியில இருக்கிறார்கள் இன்னும் மௌனம் காப்பமாக இருந்தால் வந்து அங்க இருக்கிற அந்த இப்படியான அரசியல் தலைமைகள் வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போயிருவார்கள். ஆகவே அங்க டயஸ்போரா வந்து ஒரு ஒருமித்த குரலோட வந்து ஒரு கொலெக்டிவ் மெசேஜ் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று கட்டாயம் இருக்கு. வந்து நாங்கள் என்ன தீர்வு திட்டம் வந்து நாங்க வரைய தேவையில்லை. என்ன தீர்வு அங்க வரணும்ன்றது வரைய தேவையில்லை. ஆனா ஒரு பொது வேட்பாளரின் முக்கியத்துவம் என்ன, அது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் ஒரு மக்கள் வடகிழக்கு வாழ இருந்தவர்கள், எங்களுக்கு எங்களோட தீர்வு வந்து நாங்கள் தனித்து எங்களை ஆளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லி இந்த உலகத்தை சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கு வந்து. அவர் சில பேர் சொல்லி அந்த சுமந்திரன் டிபேட்ல கூட சுமந்திரன் சொல்லியிருக்கார் 75 ஆண்டுகளாக வந்து தமிழர்கள் வந்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓட் பண்ணி அவையில தான் பிரதிநிதியாக அனுப்பினவன் சொல்லி. ஆனா அந்த 75 ஆண்டுகள்ல வந்து இந்த பிரதிநிதிகள் என்ன செய்தார்கள் என்று கேட்டா ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒருமித்த குரலா அந்த மக்கள் குரலாகத்தான் இன்றைக்கு வரப்போகுது. ஆகவே இந்த அரசு இந்த பொது வேட்பாளர் விஷயம் வந்து கட்சிகளுக்கு உகந்ததில்லை, கட்சிகளுடைய விஷயம் இல்லை. இது வந்து இது மக்கள் தங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் என்று நீங்கள் சொல்வது இந்த பொது கட்டமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடையின் கீழ் நிற்பது போன்ற ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டுமே சாத்தியம். அப்ப அப்படி நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் அங்க இருக்குதா? இப்ப சாதாரண நீங்கள் மக்கள் சிவில் சமூகத்தில் இருந்தனால் நீங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள்? சிவில் சமூகத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் அந்த சிவில் சமூகம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் கட்சிகளின் சப்போர்ட் எடுக்கணும் என்று சொல்லி கணக்கு நெகோசியேஷன்கள் கணக்கு மீட்டிங்கள் எல்லாம் கணக்கு செய்திருக்கணும். அதை நாங்க பார்க்க தெரியுது வந்து. ஆகவே ஒரு கட்டத்துல வந்து இந்த அரசியல் கட்சிகள் இணங்கி வராம விட்டால் சிவில் சமூகம் வந்து ஒரு தனிப்பாதையில செல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரத்தான் வேணும். இந்த அரசியல்வாதிகள் குழப்பங்களை திருப்பி செய்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு சுமந்திரன் என்னத்துக்காக வேண்டி அந்த டிபேட் யாழ்ப்பாணத்துல செய்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி தான் அந்த யாழ்ப்பாணத்துல நடத்தப்பட்டது. ஆகவே இப்படியான அந்த இழுத்து வச்சு அடிக்கிற வேலைகளுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிவில் சமூகங்களும் உறுதுணையாக போகக்கூடாது. அதே நேரம் அந்த சப்போர்ட் அளிக்கிற அரசியல்வாதிகள் கூட அந்த டிபேட்களும் போகக்கூடாது. அவர் வேணுமென்று தான் அதை வந்து செய்யற குழப்ப நிலையை ஏற்படுத்துற அந்த மக்கள் மத்தியில இது ஒரு சரிவராத வேலை.
ஒரு விச பரீட்சை அப்படி என்று சொல்லி ஒரு வசனங்களை பாவிச்சு அந்த சனங்களை வந்து குழப்புற ஒரு வேலையெல்லாம் ஈடுபட்டு அது உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பொது வேட்பாளர் என்றது வந்து எங்களுக்கு உடனடியாக அரசியல் தீர்வு வர்றது இல்லை. ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி நிற்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கு வந்து சிங்கள தேசம் எங்களுக்கு கொண்டு தரப்பட்ட. ஆனால் இந்த இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நாங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். சிங்கள தேசம் வந்து அந்த பொது பிரசிடென்சியல் எலெக்ஷன் அந்த பாட்டுல வந்து அவர்கள் வந்து 4 கேண்டிடேட் வந்து கொண்டிருக்கீங்க வந்து அவைகளுக்கு அவன் வாக்குகள் வந்து சிதறடிச்சு போகுது. ஆகவே ஈவன் 2வது ரவுண்டுக்கு போறதாக இருந்தால் கூட தமிழர்களுடைய அந்த வடக்கு வாக்குகள் வந்து இன்றியமையாததாக இருக்குது. இதுதான் இவர்கள் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு மெயின் காரணம். இது வந்து சிங்கள மக்களுக்கு சிங்கள தலைமைகளுக்கு விளங்கி இருக்குது. ஆனா எங்களோட தலைமைகள் விளங்கியும் விளங்காமல் டீலுக்காக பார்த்திருக்கிறார்களான்ற கேள்வி எங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஆகவே இந்த அரசியல்வாதிகளை இந்த பிரசிடென்சியல் கேண்டிடேட் விஷயத்துல வந்து முன்னிலைப்படுத்தி நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து கூட்டிக் கொண்டு போக கூடாது. வந்து இவர்கள் ஏதோ ஒரு விதத்துல இவர்கள் குளறுபடியை செய்வார்கள். ஆகவே இந்த சிவில் சமூகம் இதை வந்து சரியாக உணர்ந்து கொண்டு தாங்கள் முன்னெடுத்த விஷயத்தை வந்து தாங்களே முன்னுக்கு நின்று செய்ய வேண்டும். இந்த அரசியல்வாதிகளை முன்னிறுத்தி எந்த ஒரு டீலுக்கும் எந்த ஒரு பேச்சு இவர்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது. இவர் போனால் ஏதோ ஒரு குளறுபடி செய்து அதை குழப்புறதுக்கு செய்வார்கள். என்ன சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கன பேர் வந்து இந்த அரசியல் தலைமைகள் எல்லாமே வயது போனவர்கள். இதுதான் அவர்களுக்கு கடைசி பஸ் என்று நினைக்கிறேன். அவர்கள் இறங்க போறார்கள். ஆகவே இதிலே ஏதோ ஒன்று அடிச்சு கொண்டு அவர் இறங்கிடுவார்கள் வந்து. ஆகவே இந்த தமிழ் மக்கள் சரியான முறையில சிந்திச்சு இந்த விஷயத்தை கொண்டு போகணும். சிவில் சமூகத்துக்கு சரியான போகணும். அதே நேரம் டயஸ்போராவும் வந்து ஒரு கொலெக்டிவ் மெசேஜ் உண்டு அங்க தமிழ் அந்த சிவில் சமூகத்துக்கு சப்போர்ட்டாக கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய ஆழமான கருத்து. சரி திருச்சோதி ஒரு சிறு கருத்து. நீங்க ஆரம்பத்தில் கேட்டீர்கள் சிவில் சமூகத்தினர் இந்நிலைப்பாடு. ஆனால் சிவில் சமூகத்தினர் பல கூட்டங்களை எல்லோருமாக சேர்ந்து வவுனியாவில் நடத்தி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலும் அண்மையில் நடத்தியிருந்த அதாவது சுமந்திரன் செய்த கூட்டத்துக்கு முன் அங்கே பல அதாவது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வந்து அது சமய தலைவர்களாக இருக்கட்டும் இல்லாவிட்டால் மக்களுடன் இணைந்து செயல்படும் செயல்பாட்டாக எல்லோரும் கூடித்தான். ஸோ அவர்கள் தங்களால் முடிந்தவரை அவர்கள் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கின்றது. அரசியல் தலைவர்களையும் கூட்டி செல்ல வேண்டும் என்ற ஒரு பார்வை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது முடியாவிட்டால் நாங்கள் மக்களாக இறந்தோம், மக்கள் சக்தியாக, அதாவது அனுரகுமார திசநாயக்கா கூறும் அந்த மக்கள் சக்தி தமிழ் மக்கள் சக்தியாக மாற வேண்டும். அந்த தமிழ் மக்கள் சக்தி இந்த உலகத்துக்கு இதுதான் நாங்கள், இதுதான் நமது வரலாறு, இதைத்தான் கேட்டோம், எங்களை நாங்கள் இன்றும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் பிரதேசங்கள் எல்லாம் இராணுவ முகாம்களாக இருக்கின்றது. அந்த சூழலில் எங்களுக்கான விடுதலை இல்லை, எங்களுக்காக சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய சூழல் இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு கூறியாக வேண்டிய சந்தர்ப்பம் இது. அவர்கள் அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் செல்வன் கூறியது போல் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு தமது தேவையை கருதி எமது பிரதேசத்துக்கு வருகின்றார்கள். எமது அரசியல்வாதிகள் எமது மக்களின் தேவையை புரிந்து கொள்ளாமல் அதாவது செஸ் விளையாடிக்கொண்டு மக்களை வைத்துக்கொண்டு மக்களை இறைகளாக வைத்துக்கொண்டு தமது பாராளுமன்ற தேர்தல் அதாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்தா கூட இவர்கள் அனைவரை இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமைப்பாடு மக்களுக்கின்றது. எமக்கான ஒரு புதிய தலைமை உருவாக்கப்பட வேண்டிய ஒரு கடமைப்பாடு எமக்கு இருக்கின்றது. எமக்கான ஒரு இளம் தலைமைகள் அங்கு இருக்கின்றன. அவர்களும் இதை புரிந்து கொண்டு இதற்கான வழிக்குள் சென்று மக்களை அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னது வேண்டும். இப்போது எங்களுடைய தமிழ் மக்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று மிக ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்ற நிலவரம் தான் போய்கொண்டிருக்கின்றது. அரசியல் பரப்பில், தாய் அரசியல் பரப்பில், புலம்பெயர் அரசியல் பரப்பில் பார்வைகள் கூட
கடைசியாக இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்கும் கேள்வி, இவ்வாறான மிக 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 ஒரு சிறு முடிவுக்கே வரமாட்டோம் என்று நிற்கின்ற இந்த தமிழ் தரப்புகளின் முடிவுகள் மக்களிடம் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துமா, அல்லது மக்களிடம் இருந்து ஒரு எழுச்சியை, ஒரு புரட்சியை, இல்லை நிச்சயமாக நாங்கள் இவர்கள் எல்லாம் ஒருத்துவிட்டு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஓர்மத்தை தாயகத்தில் கொண்டு வரும் என்று நீங்க இருவரும் நம்புகிறீர்களா? தனித்தனியாக சொல்லிவிடுங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இப்ப இந்த எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றது ஆக்கள் வந்து ஒரு ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் நேம் பண்ணலாம். இதுல வந்து ஒரு 3-4 பேர் தான் அதை வந்து எதிர்த்து கதைக்கணும். வந்து பொது வேட்பாளர் விஷயத்துல கூடுதலான மெஜாரிட்டியான தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் நிக்குது. அதுலயும் வந்து தமிழரசு கட்சிகள இருக்கிற ஒரு 3 பேர் தான் இதை பற்றி எதிர்த்து கதைக்கிறோம். அதுவும் வந்து கட்சியினுடைய முடிவு அல்ல. இன்றைக்கு கட்சி ஒரு முடிவெடுக்க இல்லை, வந்து அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் கதைக்கணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸ் பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் வந்து சிங்களத்தோட ஒட்டி உறவாடுற ஆக்கள், சிங்களத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஆக்கள் வந்து அவர்கள் வந்து எங்களுடைய தமிழர் பக்கத்துக்கு தமிழர் இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல வந்து சப்போர்ட்டா கதைப்பினோம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இதுல இதுல கிளியரா இருக்கு. வந்து இதுல வந்து தமிழ் மக்கள் வந்து படிவா விளங்கிக் கொள்ளணும். எஸ்டிஎஃப் பாதுகாப்புல வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மீட்டிங் வைக்கிற ஒரு தமிழ் எம்பி வந்து எங்களுக்காக கதைப்பாரு நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அவர் காலங்காலமாக வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களையே சொல்லி வந்தவர். இது புதுசு இல்ல. இதை நாங்கள் பெருசாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவருடைய கரெக்ட். அவர் வந்து அப்படித்தான். அவருடைய பார்வை இந்த தமிழ் தேசியத்தை விளக்கம் இல்லாத ஒரு ஆள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இவர் அரசியலுக்கே வந்த ஒருவர். அதுவும் வந்து சம்பந்தன் ஐயா செய்த புண்ணியம். அவர் எங்களுக்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டு போன ஒரு பாவம் வந்து அவர் படுக்கைக்கு போயிட்டார். ஆகவே இதுகளை நான் என்ன பொறுத்த வரைக்கும் சுமந்திரனுடைய சகாக்களுடைய அந்த கருத்துக்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி இது சரிவராதென்று நாங்கள் முதலே ஒரு முடிவுக்கு வாரது அப்படியே அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கல. வந்து என்ன சொன்னா, மெஜாரிட்டியான அரசியல் கட்சிகளும் மக்களும் அங்க வந்து ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த பொது வேட்பாளர் விஷயம்ன்றது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் வந்து எங்களால அதை முன்னுக்கு கொண்டு வரதான் சால சிறந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அவையன்ற கருத்துக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. என்று சொன்னா அவர்கள் வந்து காலங்காலமா அதை செய்தவர்கள். இது புதுசு இல்லை, அவர்களுக்கு புதுசு இல்லை, எங்களுக்கும் இது புதுசு இல்லை. ஆகவே இன்றைக்கு சிவில் சமூகம் கூட அதை வந்து பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. அவர்கள் மூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம மூணி கொண்டு போறதுதான் சால சிறந்தது. இதுல முக்கியமாக வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த 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 பர்சன் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து சிவில் சமூகத்திட்ட இருக்கு. அரசியல்வாதிகள் வந்து அதையும் வந்து அவர்கள் சரியான முறையில தெரிந்தெடுக்க வேண்டும். காரணம் வந்து எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. அவர்கள் அரசியலும் இருந்திருக்க கூடாது. அடுத்த கட்டமாக அவர்கள் அரசியலுக்கு வரவும் கூடாது. அவர் ஒரு பொதுமகனாக இருந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கணும்ன்றதான் சரி, பொது வேட்பாளராக அவர் களமிறங்கி விட்டாலே அரசியலுக்குள் இறங்கியவராகி விடுகிறார். அது ஒரு பக்கம். வெல்லுகின்றார் வெல்லவில்லை என்பது தவிர்த்து. சரி, நீங்கள் சொல்வது விளங்குகிறது, மக்களுக்கும் அது விளங்கும். திருச்சோதி அவர்களே, உண்மையில் மக்கள் இப்போது உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமும் பார்லிமெண்ட் அரசியல், அதாவது பாராளுமன்ற அரசியல் என்பது அங்கே போவார்கள் இருக்கைகள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்கள் அது கொடுக்கின்ற நிதி கொடுப்பனவுகளுக்கு ஏற்ப திட்டங்கள் நடைபெறும். இது இன்னும் காலாகாலமா நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்க போகின்றது. இரண்டு பக்கம் இது தேவை. இது உரிமை தீர்தல் அல்ல, உரிமை அல்ல என்றது மக்களுக்கு நல்ல தெளிவா தெரியும். அப்படி இருக்க இப்ப அந்த மக்கள் போராடினால்தான் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றதை மிக மிக வெளிப்படையாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் சென்று போராடியவர்களை நேரடியாக சந்தித்து கொடுத்த வாக்குறுதி மக்களுக்கு ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்போது இதை அடிப்படையாக வைத்து இந்த பொது வேட்பாளர் என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருப்பார்களா? இந்த தேர்தல் எதிர்வு குரல் மக்களின் பக்கம் வெல்லுமா? இந்த போக்கின்படி நீங்கள் நம்புகிறீர்களா என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம் என்று. அதாவது வந்து நீங்கள் அதற்கு முதல் ஒரு கேள்வி கூறுகின்றீர்கள், மக்கள் புரட்சி படிக்குமா? நீங்க இலங்கை வரலாறை பார்த்தால் நீங்க வரலாறு தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் போராட்டங்கள்
மிக உச்சமாக நடைபெற்ற மண் தான் எங்கள் மண் ஒவ்வொரு காலகட்டத்தில். அதன் பின் அண்மையில் 2009க்கு பிறகு P2P போராட்டத்திலும் கூட பல்லாயிரம், கிட்டத்தட்ட 50,000-60,000த்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் களம் இறங்கினார்கள். யாழ்ப்பாணத்தில் எழுக தமிழ் நடைபெறும் அந்த போராட்டம் நடைபெறும் போராட்டத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் கூடினார்கள். மட்டக்களப்பில் எழுக தமிழ் நடக்கும் போது கூட அந்த மக்கள் திரட்சியாக கூடினார்கள். தமது தாங்கள் என்னத்துக்காக இந்த களத்தில் நிற்கின்றோம் என்பதை கூறினார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் வடக்கிலிருந்து கிழக்கு வரை ஒரு போராட்டம் செய்தார்கள். அதிலும் மக்கள் கூடினார்கள். அண்மையில் கிளர்ச்சியில் இலங்கை சுதந்திர அன்று கூட மிக பாரிய போராட்டம் நடந்தது. போலீஸ்காரர்கள் தாக்கினார்கள். இதெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியாது. நடக்கும். சரியான வழிகாட்டல் தேவை. அந்த சரியான அது இப்ப உதாரணத்துக்கு பொது சிவில் கட்டமைப்புகள் ஒரு தனித்தலைமை என்றது இல்லை. அது ஒரு கூட்டுத்தலைமை, மக்களுக்கான ஒரு கூட்டுத்தலைமை. எல்லோருமாக சேர்ந்து தொடர்ச்சியாக நிலங்களுக்கு பறிபோகின்றது. சிங்கள புத்த விகாரைகள் உருவாக்கப்பட்டது. மட்டக்களப்பில் பாசன நிலங்கள் அளிக்கப்படுகின்றது. இதில் அரசியல்வாதிகள் இல்லை, மக்கள் தான் நிற்கின்றார். ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டியும் சரியான உறுதுணையும் தேவை. நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளுக்காக கலைக்கும் நிலையை மாற்ற வேண்டும். மக்கள் கையில் நாங்கள் இந்த போராட்டத்தை மீண்டும் கையளிக்க வேண்டும். மக்களுக்கான அந்த அந்த வலுவை, அவர்களுக்கான பலத்தை நாங்கள் தான் கொடுக்கலாம். அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாங்கள் போராடினால் எங்களுக்கு பக்க துணையாக மக்கள் இருக்கின்றார்கள், சகோதரங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புரட்சி வெடிக்காது என்பது இல்லை. சரியான முறையில் நடந்தால் இந்த புரட்சி மாறும். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகின்றேன். இதுவரை காலமும் இந்த பொது வேட்பாளர் அது வெல்லலாம், தோற்கலாம், அது 2வது கட்டம். ஆனால் நாங்கள் எவ்வாறு எண்ணத்தை கூறப்போகின்றோம் என்பதுதான் முக்கியம். எண்ணத்தை முன்வைக்க போகின்றோம். தமிழருக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன? இது அரசியல்வாதிகள் வைக்கும் விஞ்ஞானம் இல்லை. அவர்கள் தேர்தலுக்காக தேர்தல் காலத்தில் விஞ்ஞாபனத்தை வைத்து போட்டு முடிந்தது போயிடுவார்கள். திரும்பவும் சுமந்திரன் தான் ஆரம்பிக்க வேண்டிய சூழல். சமஸ்தி தமிழரின் மக்களிடம் காலங்காலமா இருக்கின்ற என்று புத்தகத்தை எடுத்து காட்டுகின்றார். ஆனால் இதே சுமந்திரன் தான் இப்போதுதான் சமஸ்தியை பற்றி பேசுகின்றார். இப்போது அண்மை காலத்தில்தான் இந்த சமஸ்தி விடயத்தையே முன்வைக்கின்றார். ஆனால் காலங்காலமா, அதாவது அவரும் ஒரு அரசியல்வாதிகளாக மக்களை எவ்வாறு ஏமாற்ற முடியுமோ அவ்வாறான சிந்தனைகளை முன்வைக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த காலத்தில் இதை பற்றி கலைப்பதற்கான தேவை என்பது எமக்கு மாற்றம் தேவை. நாங்கள் தொடர்ந்து அழிய முடியாது. ராணுவ கட்டுப்பாட்டில் வாழ முடியாது. ஆகவே இங்கே கொழும்பிலிருந்து படையெடுக்கும் இந்த சிங்கள தலைவர்கள் திரும்பி போகும்போது இந்த இராணுவத்தையும் அழைத்து செல்லும். முதல் கட்டமாக உண்மையானவர்களாக இருந்தால் அவர்கள் வருகின்றார்கள். திரும்பி போகும்போது பல ஜீப்புகளையும் பல ட்ரக்குகளையும் திருப்பி கொண்டு போவார். எங்களுக்கு தேவை நாங்கள் சுதந்திரமாக சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பது. என்னை சுற்றி வர ராணுவ முகாமில் இருந்து கொண்டால் நான் எப்படி வாழ்வது? எந்த கட்டுப்பாட்டில் வாழ்வது? இதை பற்றி எந்த அரசியல்வாதிகளும் கலெக்டராக தெரியவில்லை அண்மை காலம். ஆகவே இந்த அடிப்படையில் தான் கடைசியாக எனது மக்களுக்கு, அதாவது தாயத்தில் இருக்கும் மக்கள், இளைஞர்கள், அடுத்த சமுதாயத்தினர், உங்களுடன் நாங்கள் நிற்போம். அதே நேரத்தில் புலம்பெயர் கட்டமைப்புகளுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் கூறிக்கொள்வது, மக்களுக்கு பக்கபலமாக இருங்கள். எங்கள் மக்களின் உடன் இருங்கள். அவர்களுக்கு வலுவை ஊட்டுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம். ஸ்ரீகாந்தா சொல்வதை போல், ஸ்ரீதரன் சொல்வது போல்
பல அரசியல்வாதிகள் சொல்வது போல் நாங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளோம். அந்த நிலைதான் நமது தாய்மண் இருக்கின்றது என்பதை பலர் புரிந்தும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கவலை. இதற்கு மேல் மக்கள் கையில் எமது சமுதாயத்திடம் இதை கையெழுத்து என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன், என்னுடைய கருத்தை முடிக்கின்றேன். இருவருமே காலத்துக்கு மிக பொருத்தமான உங்களுடைய கிடக்கையில் இருக்கும் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து இருக்கின்றீர்கள். மக்கள் மிக அவதானமாக உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த சிவில் சமூகத்தில் இருந்து பொது வேட்பாளர் இனி வர சான்ஸே இல்லை, அதுக்கு சாத்தியமே இல்லை என்ற நினைப்பில் பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களை வேட்பாளராக நிலைநிறுத்துவதற்கு பிரச்சாரமே செய்ய தொடங்கிவிட்டார்கள். அது உங்களுக்கே தெரியும். இந்த புலம்பெயர் தேசங்களுக்கான வருகையாகட்டும், அங்கே சுமந்திரன் அவர்களது பேச்சாகட்டும், பலரது மேடை பேச்சுகளாகட்டும், அதைத்தான் மக்களுக்கு சொல்லி நிற்கின்றன. இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த தேர்தல், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலையே பகிஷ்கரிக்க வேண்டும் என்கின்ற மாதிரியும் ஒரு கருத்து சென்று கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு தப்பான விஷயம் சொன்னா, இப்ப நீங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து அதுல பங்கு பெற்றாம இருந்தாலே அதே எங்களுக்கு ஒரு தோல்வி. நாங்கள் வந்து எங்களுக்கு விரும்பாத ஒருவரை வந்து அந்த சீட்டை கொண்டே இருத்துறக்கூடிய ஒரு வழிமுறை தான். அதுவும் என்ன பொறுத்தவரை ஒரு டீல் மாதிரி தான் தெரியும் வெளியில இருந்து பார்க்கல. உண்மையிலேயே அது இன்டெலெக்சுவலாக வந்து அதை நாங்க சிந்திச்சோம்னு சொன்னா அது ஒரு டீல் தான். இது நடந்தது எப்பன்னு சொன்னா, நீங்களுக்கு பார்த்திருக்கணும், விடுதலை புலிகள் காலத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு வந்து புலிகள் மக்கள் எல்லாருமே வந்து பகிஷ்கரிச்சது. அங்க என்ன நடந்தது? ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டார். அப்ப இப்படியான வேலைகளை வந்து நாங்கள் இதை வந்து இந்த வெளிநாட்டுல இந்த வெஸ்ட்கள் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்குரிய தீர்வு திட்டத்தையும் நாங்கள் இந்த மனித உரிமைக்கான அந்த அந்த அதுக்குரிய அதை பெற்றுக்கொள்ளுக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த வெளிநாடுகள்கிட்ட தான் கையேந்தி நிக்கிறோம். அப்ப அந்த வெளிநாடுகள் வந்து இதை உன்னிப்பா கவனிச்சு கொண்டு இருக்கு, இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி. ஆகவே இப்படியான ப்ராசஸ் வந்து இந்த வெஸ்ட் நாடுகளோ இந்த உலக நாடுகள் வந்து ஒத்துக்கொள்ளாத ஒரு காலம். இப்ப நாங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இனமாகத்தான் நாங்கள் ஒரு வைலன்ஸை தான் இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை நாங்களே உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாய்ஸை வந்து நாங்கள் சொல்லலாம். இப்ப இன்றைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. நாங்கள் ஒற்றுமையாக இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம். அதை சொல்லலாம். நீங்கள் பகிஷ்கரிக்கிறதை விட நான் ஒரு செய்தியை சொல்லலாமே வெளியில. அது ஒரு முக்கியம். இன்றைக்கு வந்து வெளிநாடுகள் வந்து அதை பார்க்குது. வந்து பகிஷ்கரிக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். இன்றைய நிலைமையில அதை பார்க்க வந்து ஒரு தப்பான விஷயம் வந்து. ஆகவே இந்த பகிஷ்கரிக்கிறேன் சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சால சிறந்த ஒரு முடிவல்ல. அவர்கள் அப்படியான முடிவெடுத்தவர்கள் அதை மாற்றி அமைச்சு இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல வந்து அவர்களும் அதை பங்காளிகளாக இருந்து தமிழ் மக்கள் ஒரு தீர்வு பெற்றக்கூடிய வழிவகைகளை அவர்கள் செய்ய வேண்டும். கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் எத்தனையோ அரசியல் தமிழ் பக்கத்துல வந்து எத்தனையோ அரசியல் இவர்கள் ஒரு காலமும் ஒன்றா சேர்ந்து வந்து தமிழ் மக்களுக்கான எந்த இடத்திலையும் சைன் வைக்க மாட்டார்கள். இது வந்து அவர்கள் தங்களோட கட்சிகளை வளர்க்கிறதுலதான் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து முன்னுக்கு வந்து தாங்க ஒரு தமிழ் ஒரு புரட்சி ஒன்று தேவைப்படுது. இல்ல நான் ஒரு ரிமைண்டர் யாழ்ப்பாணத்துல சொல்லி ஒரு வசனம் சொல்லி மக்கள் புரட்சி பிடிக்கும் சுதந்திர தமிழ் மலர. உண்மை அதுதான் தேவை. இன்றைக்கு மக்கள் முன்னுக்கு வரணும். மக்கள் புரட்சி வெடிக்காம சொல்லிடல. அது இந்த எத்தனையோ நாடுகள்ல வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. அது அந்த டைமிங் வந்து இருக்கணும். அதுக்குரிய முன்னோடிகள் இருக்கணும். அதுக்குரிய தலைமைகள் சரியான முறையில அதை வந்து கொண்டு போகணும். அந்த கருப்பொருள் வந்து சரியா இருக்கணும். அந்த கருப்பொருள் சரியா இருந்தால் அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த 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 சிந்தனையின் கீழ் வருவார்கள். வந்தால் கட்டாயம் அது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்க நகர்ற இந்த பொது வேட்பாளருடைய விஷயம் வந்து கட்டாயம் ஒரு ஊன்று துணையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி செல்வன் அவர்களே, திருச்சோதி அவர்களே, நீங்களும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். இப்ப இறுதியாக இப்ப செல்வன் சொன்ன கருத்துக்களோடு ஒருமித்ததாக உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லிக்கொண்டு
நாங்கள் விடைபெறும். உலகத்தில் ஜனநாயகம் என்பது ஜனநாயகத்தை வைத்துத்தான் இந்த உலகமே போராட்டங்கள் பல நாடுகளில் உட்புகுந்து அந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று பல பல அழிவுகளை இந்த உலகம் உருவாக்கியது. நாங்களும் எமது ஜனநாயக உரிமைக்காகத்தான் போராடுகின்றோம். அந்த ஜனநாயக உரிமையைத்தான் நாங்கள் இலங்கையிலும் கூட நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் ஜனநாயக உரிமையை தாருங்கள். ஆகவே இந்த ஜனநாயக உரிமையை கேட்கும் அந்த முறைமை, எங்களுக்கு தரப்பட்ட அந்த முறைமையை சரியான முறையில் பயன்படுத்தியே ஆக வரும். இல்லை, இலங்கையின் ஒற்றையாட்சி சிஸ்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம், நானும் தான் எதிர்க்கின்றேன். இலங்கை ஒற்றையாட்சி சிஸ்டம் தான் தமிழ் அழிவுக்கு மூல காரணமாக இருந்தது, அதை நான் எதிர்க்கின்றேன். அப்படி என்று சொன்னால் இலங்கையில் இருக்கும் யாப்பாக இருக்கட்டும், இலங்கையில் எழுதப்பட்ட யாப்பு அனைத்தும் தமிழருக்கு எதிரான யாப்புக்கள். ஆகவே நான் அந்த சிஸ்டத்தை முழுதாக எதிர்க்க வேண்டும், முற்று முழுதாக. அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு எந்த தீர்வும் வரப்போவதில்லை. ஆகவே தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் இலங்கையை புறக்கணிக்கின்றோம் என்ற தைரியம் நமது அரசியல்வாதிகளுக்கு வர வேண்டும். அன்று செல்வநாயகம் ஐயா அவர்கள் தனது சீட்டை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். ஏன் வந்தார்? புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு ஒற்றையாட்சிக்குள் அமைக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு செல்லலாம், ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க கூடாது. எனக்கு என்ன விளங்கவில்லை. ஆகவே ஒன்று, இலங்கையின் முறைமைகளை எங்களுக்கு எதிரான முறைமைகள் தான் இலங்கையில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்ற சிங்கள பௌத்த மேலாதிக்கம் உள்ள சிங்கள பௌத்த யாப்ப உடன் உருவாக்கப்பட்ட இலங்கை நாடு. அந்த யாப்பு மாற்றப்பட்டது எப்படி என்று எல்லோருக்கும் தெரியும். 72 மாற்றப்பட்டது என்றும் எல்லோருக்கும் தெரியும். அவர் பல முறைகள் தமிழருக்கு எதிராகத்தான் இந்த யாப்பு மாற்றப்பட்டது. அப்ப இந்த சிஸ்டம், அதாவது இலங்கை அரசியல் சிஸ்டமே இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், அது இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், மலைய சகோதரங்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் எதிராகத்தான் இந்த இலங்கை சிஸ்டமே இருக்கின்றது. அப்படியானால் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு எமக்கான வழிபாதையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான தைரியம் நமக்கு வேண்டும். ஆனால் இன்று இருக்கும் இந்த சந்தர்ப்பம் என்பது இந்த உலகத்துக்கு எமது ஜனநாயக குரலை கொடுக்க போகின்றோம், எமது ஜனநாயக விழிப்புகளை கொடுக்க போகின்றோம். இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகளை நம்பித்தான் இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு இனிமேலும் எங்களால் இருக்க முடியாது என்ற விடயத்தை தான் சொல்ல போகின்றோம். ஆகவே நாங்கள் எப்போது எதை கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் கூறியது போல் எங்கள் குறிக்கோள் ஒன்றுதான். ஆனால் காலத்துக்கு ஏற்றால் போல் வழிமுறைகள் மாறலாம். ஆனால் அந்த குறிக்கோளை நோக்கித்தான் அந்த வழிமுறைகள் மாறுகின்றன. இதை புரிந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் எல்லோரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சரி, காலத்தின் தேவை அறிந்து உங்கள் கருத்துக்களை மிகவும் மக்களை நோக்கி வலியுறுத்துவதாக, மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்வதாக உங்கள் கருத்துக்கள் இன்று அமைந்திருந்தன. மிக்க நன்றி இருவருக்கும். மீண்டும் ஒரு சந்திப்பில், நேர்காணலில் சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.